துதிசே நீ மனமே இயேசுவையே துதிசே கிறிஸ்தேசுவையே துதிசே நீ மனமே இயேசுவையே துதிசே மாசனுகாத பராபரவஸ்து மாசனுகாத பராபரவஸ்து நேசகுமாரன்யான கிறிஸ்து நேசகுமார கிறிஸ்து இயேசுவையே துதிசே நீ மனமே இயேசுவையே துதிசே எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம் யாவும் சுகிக்க மண்ணிலும் என்னிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதிசே நீ மனமே இயேசுவையே துதிசே கிறிஸ்தேசுவையே துதிசே நீ மனமே. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து அருட்கொடைக்கும் ஊற்றாயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேளையிலே அன்பின் திருச்சபை மக்களாக இணைந்து ஆண்டவரே, புதிதாக ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஆலய பணியாளர் ஆண்டவரே குடியிருப்பை இந்த நாளிலே நாங்கள் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். தெய்வீக ஆசீர்வாதம் இம்மட்டும் எங்களோடு இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பணியை நாங்கள் துவங்குவதற்கு ஆண்டவரே முன்னதாக உங்க தெய்வீக ஆலோசனை எங்களோடு இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேர்த்தியான முறையிலே ஆண்டவரே இந்த இல்லத்தை கட்டுவதற்கான ஸ்லாக்கியத்தை கொடுத்தீர், அதற்கான பொருளாதார ஆண்டவரே தேவைகளை சந்தித்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே அநேகராக இணைந்து ஆண்டவரே திருச்சபையின் ஆண்டவரே மக்களாக இணைந்து இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஆண்டவரே நிகழ்விலே ஒன்று கூடி இருக்கிறோம். தெய்வீக ஆசீர்வாதம் தெய்வீக ஆண்டவரே கரம் எங்களோடு இருந்து ஆட்கொள்ள வேண்டுமாக நச்சரிக்கிறோம். விசேஷமாக இந்த நிகழ்வை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடக்கம் முதல் இறுதி வரை உமது ஆளுகையும் உமது பிரசன்னமும் நிறைவா எங்களோடு இருக்க வேண்டும் என்று இறை மகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். முதலாவது கல்வெட்டை ஆசீர்வதித்து நம்முடைய பேராயர் அவர்கள் திறந்து வைப்பார்கள். அதன் பின்னதாக நம்முடைய இல்லத்தை திறந்து வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுவாசமுள்ள யாவும் கத்திரை தூய்ப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆலய பணியாளர் இந்த இல்லத்தை கல்வெட்டை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கின்றேன். கர்த்தாவின் இறை பிரசன்னம் இந்த இல்லத்தோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டார். பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே கல்வெட்டியை நான் ஆசீர்வதித்து திறந்து வைக்கின்றேன். கர்த்தாவின் இறை பிரசன்னம் இந்த சிறப்பாக இந்த வீட்டை கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்த அனைத்து நல்ல உடல்களோடும் குடும்பங்களோடும் சகோதரர்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கரங்களை கட்டி வாழ்த்துவோம். இப்பொழுது நாம் இல்லத்திற்குள் கடந்து செல்கிறோம். பேராயர் அவர்கள் முன் சென்று இந்த இல்லத்தை திறந்து வைக்க பணியாளர் வீட்டை ஆசீர்வதித்து திறந்து வைக்கின்றேன். ஆமென். இப்பொழுது இல்லத்தின் மீன்களுக்கு பேராயர் அவர்கள் ஏற்பார்கள். இருப்பாராக. ஆமென். இப்பொழுது ஆயிரம் பெருமக்கள் உள்ளே வரும்படியாக உங்களுடைய அன்போடு
கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடம் காய்ச்சல் நிகழ்வை பெண் ஆயர் பேராயரம் அவர்கள் முதல் குத்துவிளக்கை வைப்பார்கள். பெண்ணாயர்கள் அன்பு கூர்ந்து முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், கல்விக்கழக தலைவர் டாக்டர் ஆண்ட்ரூஸ் ரூபன் ஐயா அவர்கள் குத்துவிளக்கை கேட்டுக்கொள்கிறோம். அக்கா திரிய கொஞ்சம் பின்னாடி திருத்துடுங்க. தாமஸ் கென்னடி ஐயா அவர்கள் குத்துவிளக்கை ஏற்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட காசரை அவர்கள் தாமஸ் கென்னடி ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு குத்துவிளக்கை ஏற்றுவார்கள். ஐயா கொஞ்சம் சைடா உடலுக்கு தேவையான ஆற்றலை இந்த சபையில் அதனை கொண்டு நமக்காக கிடைக்கின்ற பிள்ளைகளாக ஜீவிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க கிருபை புரிய வேண்டும். மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்கள் என்ற இதயத்திலிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவருடைய அன்பு மக்கள் இந்த இடத்திலே வெளியே சுற்றி ஓய்வுக்காக நித்திரைக்காக வருகின்ற பொழுது கர்த்தர் நல்ல தரிசனங்களோடு கூட கூடிய நித்திரைக்காக வரும்படியான அனைவரோடும் ஆண்டவருடைய திருமையிலும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஒரு நல்ல ஆமென். கர்த்தாவின் இறை பிரசனம் சதா காலம் சர்வ வல்லமையும் இருக்கிறதும் நிறைந்த அன்பு கடவுளே, இந்த காட்டுக்கு அருமையான குணசேகரத்தினுடைய ஆண்டுகளே தங்கி இந்த இடத்துல தகப்பனே பெருமாட்டின் அறையை நீ கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அறையை நீ ஆசீர்வதிப்பதோடு உடைய பரிசுத்த பிரசனத்தில் இந்த ஆலயத்தோடு இணைந்த இந்த அருமையான வெற்றியில் பயன்படவும் இந்த அருமையான இடம் கர்த்தரா ஆசீர்வதிக்கப்படவும் இந்த இடத்தின் மூலமாக உங்களுடைய நாம் மையப்படத்தக்க வகையில ஆண்டுடைய ஆயுதங்களை பயன்படுத்தும் கர்த்தர் ஆசீர்வாதம் வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே நாளைய இந்த வெற்றியை நான் ஆசீர்வதித்து திறந்து வைக்கின்றேன். ஆமென். இப்படியே போயிடலாம். இல்லை, பழைய ரூல்ஸ் மேலே இருக்க மாதிரி சபைகுமார் அன்பு வந்து நீங்க உள்ளே வந்தா பேரையரை பேரையர் அம்மா அவர்கள் கைசாமி என்றால் உள்ளே வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் பக்கம்
என்ற பாடலில் ஒரு கவியை மட்டும் நாம் பாடின பிறகு திருமறை பாடத்தை நம்முடைய உபதேசியார் ஐயா அவர்கள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய கிராபட்டியின் செயலர் அவர்கள் அனைவரும் வரவேற்க தொடர்ந்து வாழ்த்துறை நாம் கடந்து செல்கிறோம். ஆகவே நாம் அமர்ந்த நிலையிலே தோத்திரம் இயேசுசுவாமி என்ற பாடலில் முதல் கவியையும் கடைசி கவியையும் பாடுவோம். தோத்திரம் இயேசுசுவாமி உமக்கென்றும் சோத்திரம் இயேசுசுவாமி, சோத்திரம் இயேசுசுவாமி உமக்கென்றும் சோத்திரம் இயேசுசுவாமி, சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், சோத்திரம் நின்னடியார் திரு ஆதரவில், நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி பாரத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி பாரத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. திருமறை பாடல் வாசிக்க கேட்போம். இந்த நல்ல தருணத்திற்கு ஆதாரமாக வாசிக்க தந்திரப்பட்ட வேத பகுதி அது சங்கீதம் புத்தகம் 127 சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வாழ வயதில் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன் அமரத்துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களுடைய பேசுவார்கள் என்பது. வந்திருக்கிறவர்களை வரவேற்பார்கள். வாங்க வாங்க, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. விடுபடுத பேசுங்க, வாங்க. டிஎல்சி பத்ரேத் ஆலயம், கிராப்பட்டி குருசேகரம் வெஸ்டி மற்றும் ஆலய பணியாளர் இல்லம் திறப்பு விழா 13/7/2026 திங்கள் மாலை 5 மணி. இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள நமது டிஎல்சியின் பேராயர் மற்றும் தலைவர் மாமறை திரு டாக்டர் ஏ கிறிஸ்டியன் சாம்ராஜ் அவர்களை சபை மக்கள் மற்றும் சபை சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று அனைவரும் மகிழ்கின்றோம். அடுத்து டிஎல்சி அடுத்தது பேராயம்மா டாக்டர் எஸ்தர் சாம்ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மறைவிரு பிஏ குணால் பாக்கியராஜ் தலைவர் உயர்கல்விக் கழகம் டிஎல்சி.
திரு எஸ் ஞானபிராசம் பொருளர் டிஎன்சி அவர்களை வருவதை நான் வரவேற்கிறேன். மறைந்திரு டாக்டர் எஸ் தாமஸ் கென்னடி ஆலோசனை சங்க உறுப்பினர் டிஎன்சி அவர்களை வரவேற்கிறேன். அப்படியே போட்டு வந்துடுங்க, துண்டை போட்டு வந்துருங்க, போயிட்டு வந்து அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்க. வேறு சபை சங்க உறுப்பினர்கள் யாராவது சபைகள் அம்மா நீங்க போயிட்டு வாங்க, துண்டு போட்டு வந்துருங்க. இப்பொழுது சிவில் இன்ஜினியர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் திரு சரவணன் ஐயா அவர்கள் முன்வரும்படியாக எங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மகாகணம் பேரையர் ஐயா அவர்கள் அவர்களை கௌரவிப்பார்கள் என்று சொன்னால் எந்தவித லாபத்தையும் அவர்கள் கருதாமல் இது ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் என்ற அதுவும் ஊழியர் என்ற நிலையிலே அநேக உதவிகளை செய்திருக்கிறார்கள். கரைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த பொன்னாடையை மகாகணம் பேரையர் ஐயா அவர்கள் அணிவிக்கின்றார்கள். இவரோடு இணைந்து பணியாற்றிய மேஸ்திரி ஐயா அவர்களுக்கு நம்முடைய பொருளர் ஐயா அவர்கள் கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேஸ்திரி ஐயா வரலையா? வரவில்லை, நன்றி. ஆலோசனை வழங்கின அருமையான சகோதரர் எஸ் ஸ்டீபன் அவர்களுக்கு இந்த அருமையான திரு விஜயகுமார் பொருளர் அவர்கள் இந்த தொண்டை போர்த்தி கௌரவிப்பார்கள். இத்தோடு இந்த வரவேற்பு நிகழ்வு நிறைவு பெறுகிறது. ஜான்சன் அவர்கள் ராஜா அவர்கள் பொன்னாடை போட்டார். அன்பளிப்போது முஜிபுர் அவர்கள் தருகிறார். ஜாய்ஸ் சபை சங்க உறுப்பினர் பொன்னாடை போட்டுவார். கிஃப்ட் நன்றி. செயலர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இப்பொழுது நிறைய பேருக்கு நன்றி கூறணும், எல்லாருக்கும் துண்டு போத்தணும். ஆன நேரத்தை கருதி நாம் இதோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு வாழ்த்துறை வழங்க முதலாவதாக நம்முடைய மறை மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் ரெவரண்ட் ஜே குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க ஐயா. அதைத் தொடர்ந்து இந்த சபையின் முன்னாள் சபை குரு ரெவரண்ட் ஆபிரகாம் ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை சொல்ல அன்போடு அழைக்கின்றோம். மகாகணம் தரங்கை அத்தியட்சர் அவர்களே, திருச்சபையின் முதல் பெண்மணியான பேராயர் அம்மா அவர்களே, உயர்கல்வித்துறை தலைவர், தொடக்க கல்வித்துறை தலைவர், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொருளர் டிஎல்சி ஆயர் பெருமக்கள், சபை மக்கள், இந்த குருசங்கத்தினுடைய சபை சங்க தலைவர் மற்றும் பொறுப்பு ஆயர், சபை சங்க உறுப்பினர் அனைவருக்கும் இந்த மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக திருச்சியில் கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே ஆலயங்களை நாம் கட்டி பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கிராப்பட்டி ஆலயத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த சாமுவேல் ஆபிரகாம் ஐயா இருக்கும்போது என்று நினைக்கின்றேன், இந்த மணிக்கூண்டு திறப்பு விழா செய்தார்கள். அதற்கு பிற்பாடு இந்த ஜபக்கூடம், அதற்கு பிற்பாடு இப்போ ஒரு பெரிய ஒரு மைல்கல் போல இந்த ஆயர் ஆலய உதவியாளருடைய இல்லம் கட்டியிருக்கிறார்கள்.
பொதுவாக கோயிலுக்கு என்று சொன்னால் காணிக்கை கொடுப்பதற்கு அநேகர் ரெடியா இருக்காங்க. ஆனா ஐயர் வீடு, கோயிலுக்குள்ள வீடு கட்டணும்னு சொன்னா யாரும் காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த அருமையான மக்களை நான் இருகரம் கூப்பி வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஒத்தாசை, உதவி இந்த குருசேகருடைய வளர்ச்சியில அதிகமாக இருக்கிறது. இந்த ஆலய உதவியாளருக்கென்று வசதியாக நல்ல ஒரு அழகான இல்லத்தை கட்டி கொடுக்க உங்களுடைய பொருள் உதவிகளை, ஜெப உதவிகளை கொடுத்து வழங்கினர். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில பொய்யை நம்பி நம்பி ஒருவருடைய உரிமையை பறித்து கொண்டு அவர்களை ஏமாற்றுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னால நன்றாக பேசுகிறோம், பின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வெகுமதியை செய்து விடுகிறோம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் இந்த கிராப்பட்டி சபை மக்களாகி நீங்கள் உண்மையை மாத்திரமே விசுவாசத்தோடு வாழ்ந்து வந்து இந்த திருச்சபை மூலமாக நன்மைகளை பெற்று வாழ்ந்து கொண்டு இந்த ஆலய உதவியாளர் இல்லம் கட்டுவதற்காகவும் புதிதாக ஆயர் ஓய்வெடுக்கின்ற அந்த வெஸ்டி என்ற அறையை நீங்கள் கட்டும்படியாக செய்த அனைத்து உதவிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிவர் மன்னிக்கணும், அறிவர் ரெவரண்ட் மாசிலாமணி ஐயா அவர்கள் இருக்கும்போது நான் 2-3 முறை கேரல் சர்வீஸ் போன்ற நாட்களுக்கு, விசேஷ நாட்களுக்கு இங்கு வருகை இருந்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் உங்களுடைய அன்பு எப்பொழுதும் மாறாதது. அந்த அன்பை நிமித்தமாக என்னை அழைத்து இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த சபை மக்கள், சபை சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த ஆலய வளர்ச்சியில உங்களுடைய ஜெபமும் உதவியும் நிறைவாய் காணப்பட அன்போடு கூட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இப்பொழுது முன்னாள் ஆயர் ரெவரண்ட் ஆபிரகாம் ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி வாழ்த்து அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய கனமலசம் சங்க உறுப்பினர் ரெவரண்ட் குணாடன் பாக்கியராஜா ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இந்த நாளிலே இந்த சிறப்பு விழாவிலே தலைமை தாங்கி இந்த புதிய கட்டடங்களை திறந்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபையுடைய அத்தியட்சர் ஐயா அவர்களே, அம்மா அவர்களே, கனம் ஆலோசனை சங்கத்தினுடைய திருச்சபையினுடைய பொருளர், கல்விக் கழக தலைவர்கள், இன்னும் வந்திருக்கக்கூடிய ஆய பெருமக்கள், வந்திருக்கக்கூடிய சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என் பணமார்ந்த பணிவான தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த கிராப்பட்டி குருசேகரம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு குருசேகரம் நம்முடைய திருச்சபையில். ஏனென்றால் பல உபதேசியார்கள், பல ஆயர் பெருமக்கள் இந்த ஆலயத்திலே அவர்கள் தங்களுடைய இறுதி கால பணியை செய்திருக்கிறார்கள். ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து பல ஆயர்களுக்கு இந்த குருசேகரம் ஒரு புகலிடமாக அமைந்தது. ரொம்ப சீனியர் பாஸ்டர்ஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனது இங்கே வந்து தான். அந்த சமயங்களிலே முதலாக ஆயர் இல்லம் கட்டுவதற்கு நம்முடைய முன்னாள் ஆயர் மறைத்திரு ஜான் ஐயா அவர்கள் என்னிடத்தில் 5000 ரூபாய் தன்னுடைய பென்ஷன் பணத்திலிருந்து கொடுத்து, என்னுடைய முதல் இந்த பென்ஷன் பணத்தை கொண்டு நீங்கள் இந்த குருசேகரத்திற்கு நீங்கள் ஆயர் இல்லம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நான் இருந்த சமயத்தில் கொடுத்தாங்க. அதே போல் அநேக ஆயர்கள், சர்ச் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே தாங்கின ஒரு காரியம் உண்டு. குறிப்பாக அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரிய வளர்ச்சிக்கு உதவினது நம்முடைய திருச்சபை இந்த குருசேகரத்திற்கு. அதே போல எண்ணற்ற பிரச்சனைகள், நிர்வாக காரியங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும்போது செலக்ட் பண்ணுற குருசேகரம் கிராப்பட்டி குருசேகரம். ஒருவேளை முன்னாடி இருந்த பாஸ்டர்ஸ், சூப்பரிண்டிங் மினிஸ்டராக இருந்த ஐயா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. நாங்கள் இருந்த காலகட்டத்தில் எக்ஸ்டென்ஷன் அந்த சைடில் செய்ய முடிந்தது, கல்லறை பராமரிப்பு செய்ய முடிந்தது. அதுக்கு பின்பதாக இந்த சமுதாய கூடம் கட்டுவதற்கு எல்லா விதமான காரியம் ஜான் குணால் ஐயா அவர்களுடைய காலகட்டத்தில் தான் முதலாவது ஞாயிறு பள்ளி, நம்முடைய திருச்சபையிலே முதல்ல ஞாயிறு பள்ளி கட்டினது கிராப்பட்டி குருசேகரத்தில் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய காரியங்கள் நடைபெற்றது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய திருச்சபைக்கு எல்லா நிலைகளிலும் நிர்வாக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா காரியங்களிலும் தாங்கினது இந்த குருசேகரம். இந்த குருசேகரத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கர்த்தருடைய பிரயாசம் இதுதான். கடவுள் மட்டுமாக இந்த குருசேகரத்தின் மக்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
திருச்சபை சார்ந்து இருப்பதற்கும், அது மாத்திரமல்ல இந்த இடத்துல ஞான எஸ்இடிபி மூலமாக தையல் பள்ளி, கம்ப்யூட்டர் சென்டர் இவைகளெல்லாம் இந்த இடத்துல இருந்தது. அதற்கான தொடங்குவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. விமன் எம்பவர்மெண்ட் ஹால் அந்த இடத்துல தான், அதில் தான் முதல்ல டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. இப்பொழுது தற்காலிக குடியிருப்புக்காக கோயில் பிள்ளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய திருச்சபையில் எம்டி ஜெயராஜ் ஐயா காலகட்டத்தில் எஸ்இடிபி இதில் ஜார்ஜ் சாமுவேல் ஐயா காலகட்டங்களில் இங்கே சிறப்பான முறையில் இலவசமாக நம்முடைய திருச்சபையின் சார்பில் டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டரு, தையல் பயிற்சிகள் எல்லாமே இங்கே நடத்தப்பட்டது. வரும் காலகட்டங்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் ஐயா அவருடைய பேராயர் அத்தியட்சர் ஐயா காலகட்டங்களிலே அதற்கான முயற்சிகள் செய்ய நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த நாளிலே இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த குருசேகரத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. நன்றி. இப்பொழுது நம்மத்திலே வந்திருக்கின்ற உயர்கல்வி அந்த தலைவர் குணாளன் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் சொல்வார்கள். தமிழ் சுவிசேஷம் லுத்தரன் திருச்சபையினுடைய பாரம்பரியமிக்க குருசேகர் ஒன்றாகிய கிராப்பட்டி குருசேகரனுடைய ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு ஆசீர்வதித்து நிகழ்வை பெருமைப்படுத்தியிருக்கிற திருச்சபையுடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்களே, அம்மா அவர்களே, திருச்சபையுடைய பொருளாளர் அவர்களே, மறை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட ஆயர் பெருமக்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே என்னுடைய மாலை வேளையிலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இடத்திற்குள்ளாக வந்தபோது முதலாவதாக ஒரு காரியம், இருக்கின்ற இந்த இடத்திற்குள்ளாக இத்தனை காரியங்களை மிகச் சிறப்பாக மிக அழகாக செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே அதிக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, மன நிறைவாகவும் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அநேக இடங்களில் நமக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது, ஆனால் அதை செய்வதற்கான சூழ்நிலைகள் இல்லை, அல்லது செய்வதற்கான மனநிலைகளும் இல்லை. ஆனால் இங்கே இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள, ஒரு சின்ன வளாகத்துக்குள்ளாக ஆலயம், ஆயர் இல்லம், ஆலய பணியாளர் இல்லம், ஒரு அழகான ஜெபக்கூடம், ஞாயிறு பள்ளி, இப்படியாக இத்தனையும் உள்ளடக்குகின்ற ஒரு அழகான காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அருமையான இந்த குருசேகரனுடைய பொறுப்பாளர்கள், சபை மக்கள் அனைவரையும் நான் நன்றாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். சிறப்பாக இந்த நாளில் ஆலய பணியாளருக்கென்று ஒரு அழகான இல்லத்தை நீங்கள் கட்டித் தந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மிகவும் பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ஆலய பணியாளர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இல்லத்தை நீங்கள் கட்டித் தந்தீர்கள் என்பது தமிழ் சுவிசேஷம் லுத்தரன் திருச்சபையிலேயே ஒரு சிறப்பான ஒரு காரியமாகத்தான் இது இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசின அருமை தம்பி ஜே குமார் அவர்கள் சொன்னது போல பல உண்மைகள், பல காரியங்கள், பல நேரங்களில் ஒரு சில காரியங்கள் திருச்சபையில் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு தர்மம் விடுவது போல, பிச்சை இடுவது போல செய்யப்படுகிற காரியங்கள், சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அது நம்முடைய உரிமை என்பதை கேட்டு பெறுகின்ற அளவுக்கு, அல்லது அது அவருடைய உரிமை என்பதை தருகின்ற அளவுக்கு திருச்சபை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஒரு அதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். நான் இன்னும் இந்த பாஸ்டருடைய ஆயர் இல்லத்துக்கு நான் போனதில்லை, ஆயர்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இல்லத்தை பார்க்கின்ற போது உண்மையிலேயே அது மிக சிறப்பாக ஆலய பணியாளர்களை ஒரு மிக சாதாரணமாக எண்ணாதபடி அவர்களையும் மிக சிறப்பான நிலையிலே வைத்து அவர்களுக்குரிய ஒரு நல்ல இருப்பிடத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே மிகுந்த பாராட்டுதலுக்குரிய ஒரு செய்தி. இந்த கிராப்பட்டி குருசேகரம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும், இன்னும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக உயர வேண்டும், அநேகருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. நன்றி ஐயா. இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் ஐயா அவர்கள் வாழ்த்து கூற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மகாகணம் பேராயர் அவர்கள் நிறைவாக வாழ்த்தி நம்முடைய நன்றி நிகழ்வுக்கு நாம் கடந்து செல்கிறோம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய அத்தியட்சர் ஐயா அவர்களே,
அம்மா அவர்களே, ஆலோசனை சங்க உறுப்பினரும் உயர்கல்விக் கழக தலைவருமாக முன்னாளன் பாக்கியராஜ் ஐயா அவர்களே, திருச்சி மறை மாவட்ட தலைவரும் இந்த குருசேகரத்தினுடைய தலைவருமாகிய மறைந்தர் ஜான்சன் ஐயா அவர்களே, உதவி சபைகுரு அம்மா அவர்களே, சபை சங்க செயலர் பொருள் உறுப்பினர்களே, வந்திருக்கும் சபை குருமார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரத்தை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். மேட்டுப்பட்டியிலிருந்து பிரிந்த சியோன் ஆலயம், சியோனிலிருந்து பிரிந்த தரங்கேவாசம், தரங்கேவாசத்திலிருந்து பிரிந்த கிராப்பட்டி, தரங்கேவாசத்திலிருந்து பிரிந்த சுப்பிரமணியபுரம், மறுபடியும் சியோன் ஆலயத்திலிருந்து பிரிந்த புத்தூர் குருசேகரம், திருவெரும்பூர் குருசேகரம், இத்தனை பிரிந்து தனியாக செயல்பட்டு வருகிறது. தரங்கவாச குருசேகரத்தினுடைய உறுப்பினர் என்கிற முறையிலும், தரங்கவாச குருசேகரத்தில் பல வருடங்களாக செயலராக இருந்த பொழுது இந்த குருசேகரத்தை பார்வையிட வந்தவர். இந்த நிறைய நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகள்லாம் நான் மறுபடியும் நினைத்து பார்க்கிறேன். இந்த குருசேகரம் பல்வேறு நிலைகளிலே முன்மாதிரியாக இருக்கிறது. 2 பெத்லகேம் ஆலயங்கள், ஒன்று பொறையாறிலே இருக்கக்கூடிய ஜிஎன்பால் கையால் அவர்களால் கட்டப்பட்ட 2வது ஆலயம், முதல் புது எருசலேம் ஆலயம், 2வது பெத்லகேம் ஆலயம், அடுத்தது நம்முடைய கிராப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த பெத்லகேம் ஆலயம். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. அதே போலதான் இங்க இருக்கிற மக்கள் மிக அன்பானவர்கள், உபசரிக்கக்கூடியவர்கள், திருச்சபைக்கு ஒரு காரியம் என்றால் அதை செய்யக்கூடியவர்கள். ஆகவேதான் இந்த திருச்சபை வளர்ந்து வருகிறது. வெளியிலிருந்து உள்ள வர்றதுக்கு மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி மக்கள் மனது மிக விலாசம். அது எப்பொழுதுமே திறந்திருக்கும். திருச்சபையின் காரியங்களுக்கு கேட்டால் உடனே மனம் உணர்ந்து கொடுப்பார்கள். ஓய்வு நாள் பள்ளியாக இருந்தாலும் சரி, அது பெண்கள் ஐக்கிய சங்கமாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதற்காக நான் சபைகுரு அவர்களையும் உதவி சபைகுரு ஐயா அவர்களையும் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். நிறைய ஆன்மீக கூட்டங்கள் இங்க நடைபெறுகிறது. அந்த ஆன்மீக கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு குருசேகரத்தில் செய்யப்பட வேண்டிய அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. நான் அருகில் இருந்து பார்ப்பதனால் எல்லா நிகழ்வுகளும் எனக்கு நன்றாக தெரியும். முதலிலே நானும் பேராயர் ஐயா மற்றும் சில உறுப்பினர்கள் அடிக்கல் நாட்டுவதற்காக இங்கே இந்த இடத்துல அடிக்கல் நாட்டினோம். அப்போ நம்ம கோயிலுக்குள்ள வீட்டுக்குள்ள போகும் பொழுது அது தலை குனிந்து நம்ம உள்ள போகணும். அப்படிதான் இப்பொழுது கர்த்தருடைய கிருபையாலே, உங்களுடைய முயற்சியாலே தலை நிமிர்ந்து மேலே நடந்து உள்ளே போகிற அளவிற்கு மிக சிறப்பாக கட்டியிருக்கீர்கள். அதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன், நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கல்விக் கழக தலைவர் ஐயா சொன்ன உள்ள நுழையும் போது பாசனேஜ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பின்னால் இருந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு எனக்கு. ஐயா இது பணியாளருடைய இல்லம் சொன்னோடனே அதுக்கு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும். ஏனென்றால் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் பல்வேறு இடங்களில் நம்முடைய இறைப்பணியாளருக்கு வீடு கட்டும் போதே மனசு துருங்கி போயிடும். கட்டும் போது உள்ள போலாமா வேண்டாமாங்கிற அளவு தான் இருக்கும். ஆனால் மிக விசாலமாக, மிக அழகாக, நேர்த்தியாக கட்டி இதை இன்று நாம் திறந்து வைத்திருக்கிறோம். ஆக உங்கள் அனைவருக்கும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவி நன்றியை கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி குருவும். இப்பொழுது பேராயர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியை கூற. உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். அழைப்பிதழிலே ஒரு அருமையான வசனத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த சுகமும் இந்த சமாதானமும் இந்த அரண்மனைக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் வாசம் செய்கின்ற இந்த அரண்மனைக்குள்ளே அது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். உண்மையிலேயே இந்த மாலை நேரத்தை பார்க்கும்போது மிகவும் ஒரு இனிமையான ஒரு மாலை நேரமாக இருக்கின்றது.
அதை மிகவும் அழகாக நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துகின்றேன். சபை சங்கத்துக்கும் சபையின் பொறுப்பாளர்கள், சபை குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளே வரும்பொழுதே வெல்கம், வருக என்று சொல்ற மாதிரி மனதுக்கு மிகவும் அது ஏதுவாக இருந்தது. நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். பெத்லகேம் ஆலயம், கிராப்பட்டி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் ஊட்டியை தாண்டி சேரம்பாடி என்ற ஒரு குருசேகரத்திலே ஒரு ஆலயத்தை திறக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஏற்கனவே ஒரு கிலோமீட்டர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை. ஆனால் நேற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் மழையே இல்லை. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஊட்டியை தாண்டி சேரம்பாடி இங்கிருந்து போகிறதுக்கே 11 மணி நேரம். நான் நேற்று ராத்திரி 11:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன் நான் வீட்டுக்கு. ஆனால் அந்த மக்களுடைய பார்த்தவுடன் பிரயாணம் பண்ணி 10-11 மணி நேரம் சென்ற அந்த ஒரு களைப்பு போயிடுச்சு. இந்த சேரம்பாடி மக்கள் அந்த 1 கிலோமீட்டர் அவர்கள் அந்த ஆலய திறப்பு செய்கின்ற அந்த பவனியை உற்சாகமாக நடத்தினார்கள். நான் பின்னாக இருந்து நான் அதை பவனியாக வரும்போது முன்னால் அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடனம் ஆடி அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுடைய ஊருக்கு சேரம்பாடிக்கு எங்களுடைய குருசேகரத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், மழை இல்லையே என்று சொல்லி அநேக பேர் சந்தோஷமாக அந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொன்னார்கள், 25 ஆண்டுகள் கழித்து ஒரு பேராயர் அங்கே வந்து அந்த குருசேகரத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் ஆலயத்தை கட்டி முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நம்முடைய உபத்தலைவர், நம்முடைய சேர்மன், இன்னும் அநேகர் அந்த நாளிலே நேற்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10-12 குருசேகர் கீழே இருந்து வந்தாங்க மேலே. அவ்வளோ தூரம் ஊட்டிக்காவது போயிடலாம். சேரம்பாடிக்கு போவது ரொம்ப தூரம். யாராவது போயிருக்கிறீங்க பாஸ்டர்ஸ்? ஆமாம், ஊட்டியிலேருந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டர். ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சி. இப்போது கூட அந்த சபை குருவுக்கு நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைத்தேன். இன்னும் அந்த மகிழ்ச்சியிலிருந்து நான் வெளிவரவில்லை என்று சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு அனுப்பிச்சோம் சேரம்பாடி குருசேகர ஆயர் ரெவரண்ட் கேலப் அவர்களுக்கு. அதோடு கூட இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பது இன்னும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த நாளில் வந்து இதை திறக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எப்படியாவது நேரம் 16, 17, 18க்கு முன்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை அவர்கள் வாங்கினார்கள். கர்த்தர் கிருபை செய்தார். மகிழ்ச்சியாக இருக்கும். அநேக சபை உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், நான் பாராட்டுகின்றேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். நேற்று அந்த சேரம்பாடியிலும் அதை நான் சொன்னேன். ஒரு திருமண விழா மாதிரி அது அவர்கள் நடத்தினார். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, சரி யாரும் இல்லை என்ற இதெல்லாம் மாதிரி கீழே இருந்து அநேக குருசேகர், ஒரு 12 குருசேகரத்திலிருந்து மக்கள் சபை உறுப்பினர்கள் அங்கே மேலே வந்தாங்க. அதே போல இன்றைக்கு பல குருசேகரத்திலிருந்து சபை உறுப்பினர்கள் வந்திருப்பது, பல ஊர்களிலிருந்து வந்திருப்பது பெரிய சந்தோஷம். இந்த இடத்தை பார்த்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். நடுவில் ஒரு ஆலயம், அங்க சபை குரு இல்லம், வலது பக்கம், இடது பக்கம் ஆமா கோயில் பிள்ளை இல்லம். கைகளை தட்டுவோம். ரொம்ப ஒரு ரேரா பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு காரியம். கடவுள் இந்த சின்ன கேம்பஸா இருந்தாலும் அதை நீங்கள் அழகாக வைத்திருக்கிறீர்கள். கடவுளுடைய அரங்கம், அவருடைய அரண்மனை, அதில் நீங்கள் மிகவும் அழகாக கடவுள் வைத்திருக்கின்றார். நடுவில் கோயில், இந்த பக்கத்தில் சபைகுரு இல்லம், இந்த பக்கத்தில் கோயில் பிள்ளை ஒரு வீடு. உண்மையிலேயே எல்லாரும் சொன்ன பிரகாரம் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இது பாஸ்டர் சபைகுரு இல்லமாக மாற்றிடலாமா கூட எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தீங்க. அவங்க கோயில் பிள்ளை வாங்க, கோயில் பிள்ளையும் கோயில் பிள்ளை அம்மா வாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு பணியாளர்களுக்கு, கோயில் பணியாளர்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கடவுளுக்கு சபை சங்கத்துக்கு கொடுத்தார். சபை குருமால் கொடுத்த, அப்படி வாங்க, சபை குருமால் கொடுத்தார். இது உண்மையிலேயே நான் இதை செல்கின்ற இடமெல்லாம் நிச்சயமாக சொல்ல போகிறேன். சரியா? கோயில் பிள்ளைக்கு நான் யார்கிட்டையும் கேட்டேன். அவர் நீங்க பொருள் கேட்டேன், எவ்வளவு பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை சொன்னார். நான் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். அவன் பிள்ளைங்களா? காட் பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷம். இப்படி திரும்புமா, அப்படி திரும்ப. ஆகையால் இந்த அருமையான பணியாளர்களுக்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய 3.5 ஆண்டுகள் என்னுடைய பணியில, பேராயர் பணியில, லாலோசனை சங்கம் வந்த பிறகு அநேக ஆலயங்களை திறப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு சில கோயில் பிள்ளை வீடுகளை திறப்பதற்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வீட்டை நான் பார்க்கவில்லை.
உண்மைதான். ஆமாம், பாராட்டுகின்றேன். என்ஜினியர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மிகவும் நேர்த்தியாக அழகாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இந்த லுத்ரன் ஜபக்கூடம், இந்த ஞாயிறு பள்ளி, இதெல்லாம் பேசுகின்ற ஒரு சாட்சிகளாக அமைகிறது. மிகவும் சந்தோஷம். இங்கே இந்த இடத்துல நம்முடைய சேர்மன் ஜான்சன் ஐயா இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கேண்டிடேட் ஹெலன் அவர்கள், உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நான் அடிக்கடி சொல்வது, சபை குருமானத்தில் பேசும்போது நான் சொல்வது, சபை சங்கத்திட்டம் சொல்வது, பொறுப்பை எடுக்கும் பொழுது அப்படியே கொடுத்துட்டு போவாதீங்க. எதையாவது ஒன்று புதுசாக காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க. இந்த சபை குரு வந்தார், இந்த சபை சங்கம் 3 வருஷம் இருந்தாங்க, இதை எதை பண்ணாங்க என்று சொல்லி கடவுளுக்கு சாட்சியாக, நம்முடைய பெயரோ புகழோ இல்லை, கடவுளுக்கு சாட்சியாக ஏதாவது நீங்கள் செய்யுங்கள். அதே வண்ணத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய காலத்தில் இந்த அருமையான சபைகுரு இல்லத்தை இன்றைக்கு நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சின்ன வளாகமாக ஒரு சின்ன ஒரு கேம்பஸாக இருந்தாலும் அதை நீங்கள் நேர்த்தியாக வைத்திருக்கிறீர்கள். போகிற இடங்களெல்லாம் நான் செடி கொடி மரங்களை பார்ப்பது என்னுடைய பழக்கம். செடி வச்சிருக்கிறாங்களா, மரம் வச்சிருக்கிறாங்களா சுற்றி இருக்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த கேம்பஸை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆலயத்தை திறந்து வையுங்கள். இந்த ஊர், இந்த தெருவில் இருக்கிற மக்கள் வந்து போகட்டும், ஆற்றலில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டோம். இந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக ஆலோசனை சங்கத்தின் சார்பாகவும் பேராயர் அம்மாவுடைய சார்பாகவும் சபை குருமாவுடைய சார்பாகவும் இந்த அருமையான குருசேகரத்தை, பெத்லகேம் குருசேகரத்தை திரியேக தேவனின் திருப்பெயரால் இந்த நாளிலே நான் ஆசீர்வதிக்கின்றேன். மக்கள் நீங்கள் வந்துக்கிறீங்க பாருங்க, அதான் பெரிய காரியம். ஆமாம், நீங்கள் எல்லாரும் நம்முடைய குருசேகரத்தில் பணியாளர் கோயில் பிள்ளை அவருடைய வீட்டை திறக்கிறாங்க. வீட்டை நம்ம அதை அந்த நாளில் போய் அதை காண்போம் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. இந்த பவனியில் கூட பார்த்தேன், வயசான அம்மாமார்கள் நடக்க முடியாமல் நடந்து வந்ததை நான் கூட பேரையராமாட்ட அது காட்டினேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அங்கேருந்து இந்த பவனியில் வந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆலயத்தை நேசிக்கின்றவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. புரியா சொல்றது? ஆலயத்தை நேசிக்கின்றவர்களை கடவுள் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த குருசேகரம் வளர்ந்து பெருகட்டும். எப்போது சொல்வதை போல இந்த காம்பவுண்டுக்குள்ளாகவே உங்களுடைய திறன்களை, உங்களுடைய முயற்சிகளை வைத்து விடாமல் வெளியே எங்கேயாவது நீங்கள் ஒரு சின்ன ஒரு பணித்தளத்தை, ஒரு ஊழியத்தை துவங்க பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ZMM நம்முடைய டைரக்டர் இருக்கிறார், அவரிடத்துல பேசுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மினிஸ்ட்ரியை துவங்க பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக குடும்பங்களை பார்க்கின்றேன். இந்த இடத்துல நான் ஒரு சில முறை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். திருவிருந்தில் நான் அதை கொடுத்திருக்கிறேன். அநேகரை வாலிப பிள்ளைகளை நான் பார்த்திருக்கின்றேன், சந்தோஷப்பட்டிருக்கின்றேன். நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த குருசேகரத்தில் இருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய காலங்களிலே கடவுளுடைய ஊழியத்துக்கு, மிஷினரி பணிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தாவின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்று மதம் இருப்பதாக. பெத்லகேம் ஆலயம். காட் பிளஸ் யூ. பேராயர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துள்ளோம். அவங்க இந்த ஒரு மாசம் 1 மணி நேரம் கூட நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு நம்முடைய அழைப்பை ஏற்று பேராயர் அம்மாவோடு வந்ததுக்கு நாங்கள் மிக மிக நன்றி செலுத்துகிறோம்மா. ஏன்னா மலையில ஏறி வருவது என்பது எளிமையான காரியம் அல்ல. அதுக்கு அப்பேற்பட்ட அசதியும் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய பொருளர் அவர்கள் நன்றி கூற அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் சுவிசேஷ லெத்திரன் பெத்லகேம் ஆலயம் கிராப்பட்டி குருசாரத்தின் வெற்றி மற்றும் ஆலய பணியாளர்களை நிலைப்படுத்தி கல்வெட்டு திறந்து மின்விளக்கு ஏற்றும் இந்த நிகழ்வினை நன்மையும் செம்மையுமாய் முடிக்க கிருபை அளித்த தேவாதி தேவனுக்கு முதலாவது எங்களது நன்றிகளை ஏறடிக்கிறோம். ஐயா, கொஞ்சம் நேரம் நான் சொல்றது நிறைய பேர் சொல்கிறோம், கொஞ்சம் ஐயா நிறைய பேர் இருக்காங்க, அதனால உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். எங்கள் குருசேகரத்தின் வெற்றி மற்றும் ஆலய பணியாளர்கள் எல்லாத்தினையும் ஆசீர்வதித்து திருநிலைப்படுத்திய மாமறை தலைவர் மாமறை திரு டாக்டர் கிறிஸ்டின் சாம்ராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள. தேங்க்யூ. கல்வெட்டினை திறந்து வைத்து எங்களை மகிழ்வித்த கனம் ஆலோசனை சங்கம் மற்றும் மின்விளக்கு ஏற்றி சிறப்பு செய்த பேராயர் அம்மா திரு எஸ்தர் சாம்ராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்வில் முன்னிலை வைக்கும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆலோசனை சங்க துணைத் தலைவர், பொருளர், உயர்கல்வி கழக தலைவர், தொடக்க கல்வி கழக தலைவர், கனம் ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் அனைவரும், இணை பொருளாளர் மற்றும்
அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பினை ஏற்று பல்வேறு குருசேகரங்களிலிருந்து இங்கு வந்து விழாவினை சிறப்பித்த ஆயர் பெருமக்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆயர் பெருமக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய வளர்ச்சி பணிக்கென்று நன்கொடை கேட்டபோது சிறிதும் முகம் ஆடாமல் உற்சாகமாய் பங்களிப்பு செய்த எங்களது திருச்சபை மக்கள், உள்ளூர்வாசிகள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் எந்த வகையிலாவது எங்களை தாங்கி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி மறைமாவட்ட தலைவர் மற்றும் எங்கள் சபை சங்க தலைவர் மறை திரு எம் ஜான்சன் ஐயா அவர்கள் எங்களுக்கு தகுந்த நேரத்தில் தேவையான ஆலோசனைகளை வழங்கி வழிநடத்தினார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறை திரு எஸ் சாமுவேல் ஐயா அவர்கள் இந்த குருசேகரத்தில் பணியாற்றிய போது வெஸ்ட்ரி மற்றும் ஆலய பணியாளர் நிலையம் கட்டுவதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக எங்கள் குருசேகர் தற்போதைய பொறுப்பாளர் திருமதி ஹெலன் பிரின்சி அவர்கள் கன ஆலோசனை சங்க உறுப்பினர்களை அணுகி அனுமதியும் அங்கீகாரமும் பெற்றுத் தந்துள்ளார்கள். அவர்கள் இருவருக்கும் எங்களது குருசேகரத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு இனிப்பான செய்தி. தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை மத்திய கருவூலத்திலிருந்து எங்களது ஆலய வளர்ச்சி கட்டுமான நிறைவு பணிக்காக 2 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அனுமதி அளித்த பேராயர் ஐயா அவர்களுக்கும் கன ஆலோசனை சங்க செயலர், பொருளர் மற்றும் கன ஆலோசனை சங்க உறுப்பினர்களுக்கு எங்கள் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டிட பொறியாளர் திரு சரவணன் அவர்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வப்போது நாங்கள் கூறிய சிறு சிறு மாற்றங்களையும் முகம் சுளிக்காமல் செய்து கொடுத்தார்கள். நன்றி சரவணன். களத்தில் நின்று சளைக்காமல் பணியாற்றிய மேஸ்திரி திரு வீரபத்திரன் மற்றும் எலக்ட்ரீஷியன் குழுவினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெயிண்டர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஆலய பணியாளர் திரு இன்னாசிமுத்து, திருமதி வயலட் இன்னாசிமுத்து அவர்கள் குடும்பமாய் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றிகள் பல. ஆலய இசைக்கலைஞர் ஜீகன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ், எங்களது உபதேசர் திரு பால் ஜெயகரன், இந்த கட்டுமான பணி தொடங்கிய நாள் முதற்கொண்டு முடியும் நாள் வரை தினமும் வந்து மேற்பார்வை செய்து கொடுத்த திரு ஏ ஸ்டீபன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை வீடியோ ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கும் ஏபி ஸ்டீபன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்க இருக்காரு பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், இளைஞர் இயக்கம், ஓய்வு நாள் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அறுசுவை உணவை தருவதற்கு தயாராக உள்ள லியோ கேட்டரர்ஸ் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு வந்து செல்வதற்கு நல்ல பயண கிருபைகளையும் கால சூழ்நிலையும் அமைத்து கொடுத்ததற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி முடிப்பதற்கு ஏற்ற ஞானத்தையும் ஒத்தாசையும் அளித்த பராபரனுக்கு மீண்டுமாக எங்களது நன்றிகளை ஏறெடுத்து எங்களது உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. பொருளை அவருக்கு நாம் நன்றி கூறுகிறோம். இப்பொழுது நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். லிங்கநகரத்துடைய ஆயர் மறைதிரு ஜென்சிலினம் அவர்கள் வந்து செபிக்க பேராயர் அவர்கள் இறுதி ஆசீர்வாதத்தை கூற இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கின்றோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக உணவு வந்துவிடுகிறது. ஆகவே கொஞ்சம் அமைதி காத்து வந்தவுடன் அனைவரும் உணவருந்தி செல்ல உங்களுடைய இருவரையும் இரு குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபை குருமார்களுக்கு இங்கே உள்ளே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் அங்கு நம்முடைய சமுதாய கூட்டத்தில் அமைந்திருக்கிறது. ஆகவே சற்று நேரத்திலே உணவு வந்துவிடும். ஆகவே தயவுசெய்து அனைவரும் இருந்து உணவருந்தி செல்ல உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராயிருக்கின்ற அன்பின் நிறைவா, இதுவும் உடைய சமூகத்திலே இந்த நேரத்திலே உடைய கிருபையால் உடைய இரக்கத்தால் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி அறிந்த இதயத்தோடு உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். எல்லாம் உம்முடைய திருவுளத்துக்கு செய்ய ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய், எங்களால் அல்ல எல்லாம் உம்மால் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம்.
இதோ அருமையான கிராஃபோர்ட் குருசேகரத்தினுடைய ஆலய பணியாளர் இல்லம் கட்டுவதற்காக இதற்காக உழைத்த, இதற்காக ஜெபித்த, முயற்சிகளை எடுத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய ஆசி ஒவ்வொரு மீதும் தங்கி இருக்கட்டும். தங்களுடைய ஆலயத்தையும் ஆலயத்தை சார்ந்த அனைத்து இடங்களையும் தேவைகளையும் ஆலய குருசேகரத்தினுடைய பிள்ளைகள் ஒத்துழைப்போடு அதிக முன்னெடுப்போடு ஆண்டவரை முயற்சியோடு செய்த இந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் அதினதின் காலத்திலே சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செவ்வையாகவும் செய்து முடிப்பார் என்பதற்கு சாட்சியாக இதோ இந்த இல்லம் அருமையாக கட்டப்படுவதற்கும் இதிலே ஒவ்வொரு கற்களும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு இது சாட்சியாக நிலைநிற்பதற்கும் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இங்கே அவர்கள் தங்கி தாவரிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் இன்னும் அநேகம் ஆண்டுகளாய் வாழ்ந்து உங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க நிராகரித்தாரும். இதற்கு அங்கத்தினர்கள் இதற்கு பொருள் உதவியாகவும் பண உதவியாகவும் ஜெபத்தின் உதவியாகவும் எத்தனையோ காரியங்களை செய்த உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாளின் காரியங்களை இதுகாரம் ஆரம்பம் முதல் தொடர்ந்து நீர் உமது பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலும் அவருடைய தேவைகளிலும் நீர் கூட இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுதல் செய்கின்றோம். அதுபோல ஆயருக்காக வெஸ்டி ஆண்டவரே அந்த ஓய்வெடுக்கும் அறையையும் நீரும் இந்த ஆளிலை சிறப்பாக திறந்து வைப்பதற்கு கிருபை செய்து நன்றி செலுத்துகின்றோம். அது அநேகருக்கு ஆண்டவரை பிரயோஜனமாக இருக்க நீர் அருள் தாரும். இந்த வளாகத்தில் சுற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். இந்த வளாகத்திற்குள் எங்களை வழிநடத்தட்டும். இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலத்தின் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சியம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யும் போல எங்கள் பாவக்கடலுக்கு மன்னித்தருளும், சோனுக்கு பேசிட்டு பண்ணாமல் ரட்சித்தருளும். என்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நடிக்கும் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து இந்த முழு குருசேகரத்தையும் தம்முடைய வல்லமையினால் அவர் இடைக்கட்டி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல்பாடுகளையும் மறவாதே. ஆமென். பரவல் ஸ்தோத்திரம். Mama,